அன்பான மக்களே, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோடைய கடைசியில நான் சொல்றேன். அதற்கு முன்னாடி நாம தொழுகையில பலமுறை ஓதக்கூடிய சூறாக்களில் ஒன்றுதான் சூரா லுஹா. வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்று வருகின்ற அழகிய அந்த சூரா. இந்த சூரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களால் துன்புறுத்தப்பட்டு பெருங்கவலையில் இருக்கும்போது அல்லாஹ் அருளிய சூரா இது. இந்த சூறாவில் அல்லாஹு தாலா நாயகத்தை ஆறுதல் படுத்துகிறான். எப்படி ஆறுதல் படுத்துகிறான்? நாயகமே, உங்களை அவன் அல்லாஹு தாலா யதீமாக பெற்றுக்கொண்டான், அனாதையாக பெற்றுக்கொண்டான். உங்களுக்கு ஆதரவை பிற்காலத்தில் அவன் தந்தான். அதே போல ஷரியத் இல்லாதவராய் உங்களை பெற்றுக்கொண்டான். பிற்காலத்தில் உங்களுக்கு மார்க்கம் என்ற ஷரியத்தை, ஹிதாயத்தை தந்தான். உங்களுக்கு பொருள் செல்வம் இல்லாதவராய் அல்லாஹ் உங்களை பெற்றுக்கொண்டான். பிற்காலத்தில் உங்களை பொருளால் தேவையற்றவராய் ஆக்கினான் என்று அல்லாஹு தாலா நாயகத்திற்கு செய்த அருட்கொடைகளை சொல்லி காட்டுகிறான். இதில் நமக்கு என்ன உபதேசம்? நம்மில் பலர் நம்முடைய அருட்கொடைகளையும் பிறருடைய அருட்கொடைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம், அவரை விட நமக்கு குறைவாக இருக்கிறது என்று. ஆனால் இறைவன் இதில் உபதேசிப்பது என்னவென்றால், உங்களுடைய அருட்கொடையை உங்களுடைய இறந்த காலத்தின் அருட்கொடையோடு ஒப்பிட்டு பாருங்கள். முன்னால் இருந்ததை விட இறைவன் உங்களை எந்த அளவிற்கு வளர்த்திருக்கிறான் என்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், உங்களுடைய அருட்கொடை எண்ணி ஒருமுறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், பார்க்கலாம்.